ராதாரணி நீ அங்கேதான் நிக்கிற. சரி ஹலோ அங்கதான் நிக்க வைக்கிற. அங்கதான் நிக்கிறேன்றீங்களா? நீங்க வேற அங்கதான் நிக்க வைக்கிறீங்க. இருக்கட்டும். இருந்தாலும் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், பெரியவர்களுக்கு வணக்கம், கைமார்களுக்கு வணக்கம். மொத்தமே ஊர்ல முடியறதா இருப்பீங்களாப்பா இல்ல இப்படி பனிக்கு நம்மளுக்கே வெளியில வர்றதுக்கு அதுவே பெருசு. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. தாய்மார்களுக்கா பாதுகாப்பா உட்கார்ந்ததுனால நல்லா உட்காந்துக்கிட்டீங்க. இந்த கூட்டமே பெருசு. இந்த குளிருக்கு ஆமா அது உண்மைதான். நம்ம மேல இறக்கப்பட்டு பாவம் மாத்தி இருக்கட்டும். இருந்தாலும் மாமா வணக்கம் வணக்கம் மாமா. நல்லா இருக்கீல்ல? சந்தோஷம். ரொம்ப நாளா அது நல்லா இருக்கீங்கல்ல? உடம்பு நல்லா இருக்குல்ல? பொண்டாட்டிகள் பிள்ளைகள் ஆமா பொண்டாட்டிகள் பிள்ளைகள் அது துணை சொல்லு. ஒரு மரியாதை பெருமையா. அண்ணே சரவணனே நீ ஏன்டா சூடு குடிக்கிற? நல்லா இருக்கீல்ல? அண்ணே சூடு குடிச்சுக்கிட்டாமா? என்னை அண்ணனே கூப்பிடு. ஏன்னா கூப்பிட்டா கோவப்படுவாங்க. சரி நான் கோவப்பட மாட்டேன். ஏன் அண்ணனை கூப்பிட்டாக்க யாருக்கும் தெரியாம என்ன வேணாலும் செஞ்சுக்கணும். சந்தேகப்பட மாட்டாங்கன்னு சொல்றாப்படி. எல்லாருக்கும் வணக்கம். ஏமா பழைய சேட்டை இருந்தாலும் சவளை சுத்தி விடுமா? அந்த பழைய சேட்டி இங்க காட்டி கப்பைய கரண்டு அப்புறம் இருக்கட்டும். இருந்தாலும் பெரியவர்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. கொஞ்சம் கை தட்டுங்க. எனக்கு உட்கார்ந்துருக்கு எல்லாமே தெரியல. தட்டுங்க பாப்போம். முடியல முடியாது. ஏன்னா கை இங்க இருக்கும் இல்லைன்னா இதுல இருக்கும். இருக்கட்டும் நல்லபடியா இருக்கட்டும். பிடிக்க சுதியா பிடிக்க நம்ம ஆட்டத்தை போட்டு இதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு நாய் வந்துச்சுல, கோமாளி நாய். என்ன பப்புன்னு எங்க ஒரு டான்ஸுக்கார பிள்ளை பேரை சொல்லும் போது மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மரியாதை என்ன? புருஷ முண்டாட்டி எல்லாம் கிடையாது. அந்த நாய் எனக்கு எதிரி. ஆண் மகன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒரு கோமாளிக்கு என்னமாமா வேலை? மேடைக்கு வந்தமா என்னம்மா வந்தமா நோட்டீஸ படிச்சமா நடிகர்களுடைய பேரை சொன்னமா 4 காமெடியா பண்ணமா அதோட பொத்திக்கிட்டு உள்ள வரமான் இருக்க வேண்டியதுதானே? டான்ஸ் கரப்ல பேரை சொல்லும் போது என்ன சொன்னேன்? அந்த எடுவட்ட நாயி நல்லா தானே சொன்னாங்க. ஏய் லூசு முண்டையால யார சொன்னாங்க? அது நீங்களாமா? உண்மைதானே சொல்றீங்க? உண்மைதானமா சொல்லிருக்கேன். அது என்னங்க உண்மை? என்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அப்படியே ஆளுண்டு வளர்ந்து போறோம். இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு முத்துராஜா அவருக்கு தங்கராஜ் ஒண்ணு முருகங்காரனுக்கு கட்ட தரிக்கணும், இல்லன்னா அந்த கோமாளி நாய்க்கு கொட்ட தரிக்கணும். ஓஹோ ஏத்தா என்னத்தா எமக்கு ஏபிஎல் எல்லாரும் அங்க ஆத்தா 2 ஆத்தா சொல்லிடுச்சு. தெய்வம் மாதிரி இருக்கு, அதுவே போதும். சரி பூ முடிக்கிற இந்த மாதிரி நாடகத்துக்கு 6 மணிக்கு வந்திருப்பா. பெட்டி யாருன்னு கேட்டேன். அலையேசி மாமானாரு. அப்பதான் என் உயிரே வந்துருச்சு. ஏன்னா நம்ம பாடவே தேவையில்ல, மாமாவே பாடிடுவாரு.
செஞ்சது இந்த பொம்மை தஞ்சாவூர் மணி எடுத்து உன்னை கட்டி போறேன் கொடுத்து வச்சேமா ஏன் ஐம்பது செவனேன்னு இருக்க வேண்டியது அவன் ஜெவனன்னு இருக்க போது நான் செஞ்சுக்கிறேன் ரெண்டு பேரும் செஞ்சா அப்புறம் 2 பேருக்கு ஆபத்து. அந்த பிள்ளைக்கு தெரியும் விவரம். இருக்குது குலுங்குது பூரா கொட்டிடாமாமா உனக்கு அதெல்லாம் என்னன்னு தங்க தெரியுமா? காசு தங்க காசு கிடையாது. ஒருத்தன் அத்தை மணி எம்பிட்டு மணி இருக்கு வருங்க கீழையும் மலையும் ஆமா அப்படிங்க மணினா உனக்கு ரொம்ப பிடிக்கும். வா பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி ஏன்னா தனியா ஆடிக்கிட்டு இருந்தோம்னா லூசுன்றுவாங்க. இதுக்கு மேலே நம்மள சொல்லுவாங்க. கூப்பிடுவோம். என்னக்கா பப்பன கூப்பிடலாம்லக்கா? வச்சு செய்யணுமா? என்ன கூப்பிடுவானே? சரி. இப்படி எல்லாம் மாதிரி உட்கார்ந்திருந்தீங்கன்னா மகிழ்ன கூட தொழில் வராது. எப்ப லூசு முட்டன்னு சொன்னாலும் நம்ம வந்து வச்சு செய்யாம விடக்கூடாது. இங்கயா? வச்சு சப்போர்ட் இருந்தா செய்யலாம். எல்லாரும் பேசாம இருந்தா அப்படி சொல்லாமா? சப்போர்ட்டா இருந்தா செய்யலாம், வாழைப்பழம் இருந்தா செய்யலாம். செஞ்சு வைக்கிறியா இல்ல வச்சு செய்யறியாமா? இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம தாக்குதல இருந்தாலும் விடப்படாது. சொன்ன சொல்லுக்கு போலம்பா. அவன் என்ன சொன்னேன் நீ வந்து வந்தானோ மட்டும் பல்ல காட்டுவீங்க எல்லாரும். ஏற்கனவே அவன் லூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவ இப்படி சொன்னா அரிப்படுத்த முடியாது. அரிப்படுத்த முடியா? ஒரே அத்துட்டு மூணு தாட்டி பப்பனை கூப்பிடுவேன். முதல் தாட்டி வந்துட்டியான்னா எனக்கு பயப்பிள்ளைன்னு அர்த்தம். 2 தாட்டியும் கூப்பிட்டு வரலாட்டி அவனை சோழியை முடிக்க போறேன்னு அர்த்தம். 3ஆவது தாட்டி வரலாட்டி அவன் இங்க இல்லைன்னே அர்த்தம். தெரிஞ்சுக்கிட்டீல்ல? இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? வரல ஆளு இவ்வளவு பயம் இருக்கிற முண்டை எதுக்குடா என்னைய பேசணும்? நீ கை விடுமா? இப்ப ரோசக்காரி மாதிரி பேசுறேன். என்னது ஜெயிப்பனா பாரு. அதாவது நான் சொன்னேன் அப்பயும் ஊருக்காரவங்கள்ட்ட, தங்கராஜ் என்னைய கண்டா தொட வழியா மூத்திரம் போவையானே, வேற பப்புன்னு இருந்தா கூட்டிட்டு வாங்க. தொடவலியான பொம்பளை பிள்ளையாம அது பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து அடிச்சாலே பொம்பளை பிள்ளை தான் அது. நீங்க வேற திருப்பி 2ஆவது தாட்டி ஆள் இருக்காங்க இந்த சோழியை முடிச்சிடுவோமான்னு பார்ப்போம்.